இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையல் அறையில் ஓட்ஸை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு நான் அப்படியே சொல்கிறேங்க, பார்க்கலாம் வாங்க. கேஸ் மேலே கடாய் வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம 2 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓட்ஸை நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. நம்ம ஓட்ஸில் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோட ஓட்ஸில் இந்த மாதிரி ஸ்மூத்தி நம்ம செஞ்சு குடித்தோம்னா நல்லா எனர்ஜியாக இருக்குங்க. டக்குன்னு நம்ம செஞ்செல்லாம் ஸ்லோவாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. காலையில் நம்ம இந்த மாதிரி ஓட்ஸில் ஸ்மூத்தி நம்ம செஞ்சு குடித்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வறுப்பட்டுச்சு பாருங்கள், இவ்வளோ வறுப்பட்டால் போதுங்க. இது இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துட்டோங்க. இப்போது நம்ம ஓட்ஸ் வறுத்து வச்சோம் பாருங்கள், 2 ஸ்பூனு அது போட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் ஒரு 4 பேரிச்சம்பழம் கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் போட்டுக்கிறேங்க. பாதாமும் ஒரு 6-7 எடுத்து நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோங்க. அந்த பாதாமும் போட்டுக்கலாம். ஒரு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1 கிளாஸுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். 6 போட்டிருக்கிறேன். ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம்னா போட்டுக்கலாங்க. ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பட்டை டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சமாக இவ்வளோன்னு போட்டுக்கிறேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கேங்க. நம்ம தேன் கூட ஊற்றிக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேரிச்சம்பழம் போட்டுக்கிறோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன்லாம் இல்லை 3 ஸ்பூன்லாம் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக பால்லாம் ஊற்றினோம்னா மெசியாதுங்க. அதனால் லைட்டாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. இப்போது நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டி எட்டுனட்டுங்க. இப்போ காசின பாலுங்க, காசி ஆற வச்ச பால், ஆறிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேங்க. சில்னஸ் பால் அது 1 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. வச்சுங்க பாருங்கள், நம்ம ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்காத ஓட்ஸை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மூத்தி பார்த்தோங்க. நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. காலையில் டக்குன்னு ஆஃபீஸ் போகிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி நம்ம ரெடி பண்ணி குடிச்சிட்டு போனாங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. நம்ம சுகர் போடலைங்க. நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லைங்க. தேன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு குடிங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓட்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோன்ட்டு நம்மளுக்கு கண்டே பிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.